السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 148. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 148ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபு தஹரீமில் துல்மி வல் அம்ரி பிரத்தில் மதாலிம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 148ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த 2 ஹதீஸ்ல முதலாவது ஹதீஸானது ஹைபர் போரில் போது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ஹைபர் போர்ல நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அது என்ன விஷயம்னு பார்த்தா, ஹைபருடைய சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில ஒரு கூட்டத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வராங்க. வந்து இன்னார் போரில் கொல்லப்பட்டார், இன்னார் போரில் கொல்லப்பட்டார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக ஒரு நபரை பார்த்து ஒரு நபரை கடந்து செல்றாங்க. அந்த நபரை கடந்து செல்லும் பொழுது ஒருவர் குறிப்பிட்டு இவரும் போரில் ஷஹீதாகி விட்டார், இவரும் ஷஹீதாக இருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சுட்டி காட்டினார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, அப்படி அல்ல, அவர் திருடிய ஒரு போர்வை அல்லது மேலங்கி விஷயமாக நரகில் அவரை நான் காணுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவரெல்லாம் நீங்க ஷஹீது ஷஹீது நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இவர்களெல்லாம் போர் செய்து போர் தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்தவர்கள் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி கிடையாது. இவர்கள் ஒரு மேலங்கி இல்ல ஒரு போர்வை, அதை இந்த உலகத்துல திருடியதன் காரணமாக இவர்களை நரகத்தில் நான் பெற்றுக்கொண்டேன், நரகத்துல இவர்கள் இருப்பதை நான் கண்டிருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ், செயல்களில் சிறந்தது எது என்ற கேள்விக்கு பதிலாக ஒரு ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களிடத்துல எழுந்து நின்று செய்யறாங்க, பயான் செய்யறாங்க. நிச்சயமாக இறைவழியில் போர் புரிவதும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதுமே செயல்களில் மிகவும் சிறந்த செயலாக இருக்கு. இந்த 2 செயல்தான் அமல்கள்லயே ரொம்ப சிறந்த ஒரு அமலாக, மிகப்பெரிய ஒரு சிறந்த செயலாக இதுதான் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நான் கொல்லப்பட்டு விட்டால் என் குற்றங்கள் என்னை விட்டும் அழிக்கப்படுமா என்று நீங்கள் கூறுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ பொறுமைசாலியாக இருந்து நன்மையை எதிர்பார்ப்பவராகவும் அந்த போர் செய்யக்கூடிய அந்த முறையில் நீ முன்னேறி செல்பவராகவும் பின்னோக்கி வராதவராகவும் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த நிலையில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா உங்களுடைய அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டால் உன் பிழைகள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, எப்படி கேட்டீர்கள், நீங்கள் என்ன கேள்வியை கேட்டீங்க, திரும்ப கேளுங்க. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தும் விதமாக திரும்பவும் கேட்கிறாங்க. அப்ப அந்த நபர் திரும்பவும் சொல்றாரு,
அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொல்லப்பட்டு விட்டால் என் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுமா யார சொல்லலான்னு கேட்ட உடனே நீங்கள் பொறுமையாளியாக இருந்து நன்மையை எதிர்பார்த்து புறமுதுகிட்டு விடாமல் புறமுதுகு காட்டிவிட்டு நீங்கள் ஓடாம முன்னேறி சென்றால் நீங்கள் மன்னிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் கடனை தவிர உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப கடன் என்பது ஒரு அதை நிறைவேற்றுவது என்பது கடமையான ஒரு விஷயம். நீங்க ஒஃபாத் ஆகிட்டீங்கன்னு சொன்னா எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஆனா நீங்கள் மீதம் வைத்திருந்த அந்த கடன் அது மன்னிக்கப்படாது. அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றினால்தான், அதை நிவர்த்தி செய்தால்தான் அதற்கான பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக சொன்னாங்க. அப்ப செயல்களிலே சிறந்த செயல் எது சொன்னாங்க? இறை வழியில் போர் செய்வது ஒண்ணு, 2வது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதும். இது 2 தான் செயல்களில் சிறந்த செயல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்தார்கள். அப்ப இந்த செய்திகளை தான் இந்த ஹதீஸுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 216வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 216வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதாக சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது وعن عمر بن الخطاب رضي الله عنه خطاب என்பவருடைய மகனான அமீருல் முஃமினீனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லம்மா கான யௌமு கைபர், கைபருடைய நாளானது ஆன பொழுது, அக்பல நஃபரும் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் இருந்தும் ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள். ஃபகாலு அப்பொழுது சொன்னார்கள், ஃபுலானுன் ஷஹீதுன், இன்னார் ஷஹீதானவராக இருக்கிறார். இன்னார் வ ஃபுலானுன் ஷஹீதுன், இன்னும் இன்னாராகிறவர் ஷஹீதுன் ஷஹீதாக கூடியவராக இருக்கிறார் என்பதாக ஒவ்வொரு நபர்களை பார்த்து குறிப்பிட்டு காட்டினார்கள். இப்ப கைபருடைய சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கெல்லாம் வராங்க. அந்த கைபருடைய சமயத்துல அப்போ ஒவ்வொரு நபர்களாக போவார்களா இல்லையா? இந்த நபரை குறிப்பிட்டு யா ரசூலுல்லாஹ் இவர் ஷஹீதாக கூடியவராக இருக்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் இவர் ஷஹீதாக கூடியவராக இருக்கிறாரு என்று ஒவ்வொரு நபராக அவர்கள் குறிப்பிட்டு கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வராங்க. ஹத்தா இறுதியில் மர்ரு அலா ரஜுலின், ஒரு மனிதனின் மீது, ஒரு மனிதனின் அருகாமையில் அவர்கள் கடந்தார்கள், அந்த சஹாபாக்கள் கடந்தார்கள். ஃபகாலு அப்பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபுலானுன் ஷஹீதுன், இன்னார் ஷஹீதாக கூடியவராக இருக்கிறார். அப்போ சஹாபாக்கள் ஒரு மனிதரை கடந்து செல்றாங்க. பக்கத்துல ஒரு மனுஷன் நிற்கிறாங்க. அவங்க அப்படி கடந்து செல்லும் பொழுது அவர்களை பார்த்து அவர்களை குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இன்னாரும் ஷஹீதாக கூடியவராக இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், இவரும் ஷஹீதுடைய அந்தஸ்து தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் சொல்லிய பொழுது, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், கல்லா அப்படியல்ல, இன்னி நிச்சயமாக நானாகிறவன், ரஅய்துஹு அந்த மனிதரை நான் பார்த்தேன், ஃபின்னாரி நரகத்திலே, அந்த நரகத்திலே பார்த்தேன், ஃபி புர்தத்தின் ஒரு போர்வையினுடைய விஷயத்தில், கல்லஹா அதை அவர் அபகரித்திருந்தார், அவு அபாஅத்தின் அல்லது மேலாடையின் விஷயத்தில் நரகத்தில் அவரை நான் பார்த்தேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நபரை பார்த்து நீங்க ஷஹீதுன்னு சொல்லாதீங்க, இவர் ஷஹீதாக கூடியவர் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா இந்த நபரை நரகத்துல நான் பார்த்திருக்கிறேன். எதன் காரணமாக தெரியுமா?
ஒரு போர்வையை திருடியதன் காரணமாக, ஒரு திருடிய ஒரு விஷயத்தின் காரணமாக அந்த நரகத்தில் அவர் இருப்பவராக நான் அவரை கண்டிருக்கின்றேன். ஒரு மேலங்கியை திருடிய ஒரு காரணத்தினால அந்த நரகத்திலே அவரை நான் கண்டிருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த ஒரு செயலின் காரணமாக, இந்த திருட்டு என்ற இந்த ஒரு செயலின் காரணமாக அவர் நரகத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஆயிரம்தான் ஷஹீதாக இருந்தாலும் இந்த ஒரு தன்மையின் மூலமாக அவர் நரகத்தில் தங்கிவிடக்கூடியவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த அநீதம் செய்தல், அநீதம் இழைக்குதல் கூடாது, தடுக்கப்பட்டது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்துல அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு நபர்களாக சுட்டி காட்டினார்கள் இல்லையா? அப்ப சுட்டி காட்டிய பொழுது, இறுதியாக ஒரு நபரை சுட்டி காட்டிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் திருடிய ஒரு விஷயத்தின் காரணமாக நரகத்தில் இருக்கக்கூடியவராக நான் அவரை பார்த்திருக்கிறேன். அதனால் இவர் ஷஹீதாக ஆக மாட்டார். இவரை ஷஹீத் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தை இவருக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இதற்கான காரணம் என்ன? அந்த திருட்டு என்ற அந்த தன்மையானது ஒரு துல்மாக இருக்கு, ஒரு அநீதமாக இருக்கு. அப்போ ஒருத்தவன் திருடிடுறான், ஆனா அந்த திருடப்பட்டவன் இருப்பானா இல்லையா? யாரு பொருளை திருடனமோ அந்த திருடப்பட்டவன், அவன் மதுலுமா தானே இருக்கான், அநீதம் இழைக்கப்பட்டவன் தானே அவன். அப்ப அவன் அநீதம் இழைக்கப்பட்டவனா? இந்த திருடியவன், அவனுடைய பொருளை அபகரித்து கொண்டவன் திருடியவன் யாரு? இவன் அநீதம்காரன். அப்போ இந்த அநீதக்காரனாக இவன் இருக்கின்றான். அதனால் ஷஹீதுடைய நன்மை அவனுக்கு கிடைக்காது, ஷஹீதுக்கான அந்தஸ்தும் அவருக்கு கிடைக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஆணித்தரமாக நமக்கு நிரூபித்து தந்தார்கள். இப்போ இந்த ஒரு விஷயத்தை இங்க சொல்றது காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த அநீதம் இழைக்குதல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் 216வது ஹதீஸ். இப்ப அடுத்தபடியாக 217வது ஹதீஸை பற்றி நம்ம பார்ப்போம். ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 217வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு வருவிக்கப்படக்கூடியதாக இருக்கு பாருங்க. வான் அபி கதாதத்தல் ஹாரிஸ் இப்னு ரபியி ரதியல்லாஹு அன்ஹு. அபூ கதாதா என்று சொல்லப்படக்கூடிய ரிபியி என்பவருடைய மகனான ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ ஹாரிஸ் இப்னு ரபியி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த ஹாரிஸ் இப்னு ரபியி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்னஹு நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காம ஃபீஹிம் அவர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றார்கள். யாருக்கு மத்தியில்? அந்த மக்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றார்கள். ஃபதக்கரலஹும் அப்பொழுது அந்த மக்களுக்கு அவர்கள் நினைவு கூறினார்கள். அன்னல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் நிச்சயமாக போராடுவதாகிறது. வல் ஈமான பில்லாஹி இன்னும் அல்லாஹுவை ஈமான் கொள்வதாகிறது. அஃதுலுல் அஅமாலி அமல்களிலேயே மிகச் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஹாரிஸ் இப்னு ரபியி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றது, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில எழுந்து நின்றாங்களாம். எழுந்து நின்று மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா, அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம போர் செய்யறோமா இல்லையா? இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடிய, உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த செயலாகிறது. இன்னும் அல்லாஹுவை ஈமான் கொள்ளக்கூடிய அந்த செயல். இப்ப அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வோமா இல்லையா? அப்படி ஈமான் கொள்ளக்கூடிய இந்த இரு செயல்களும் அஃதுலுல் அமால்
அமல்களிலேயே இந்த உலகத்துல என்னென்ன நல்ல அமல் இருக்குதோ அந்த அனைத்து அமல்களிலேயும் அனைத்து செயல்களிலேயும் அதிகம் அஃதலாக அதிகம் சிறந்ததாக அதுதான் இருக்கின்றது என்பதை சொல்லலாக சொன்னாங்க. அப்ப அமல்களிலே அதிகம் சிறந்ததுன்னா இதற்கு தான் அதிகமான நன்மைகளும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்ப மற்ற அமலுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன நன்மை வச்சிருக்கிறானோ அதை விட இந்த அல்லாஹுடைய பாதையில போர் செய்யறது இன்னும் அல்லாஹுவை ஈமான் கொள்றது என்று இந்த இரண்டு அமலுக்கும் அல்லாஹு தால அதிகமான சவாபுகளை அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறான். அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாருங்க, ஃபகாம ரஜுலுன், அந்த சமயம் ஒரு மனிதர் எழுந்து நின்றார். ஃபகால, அப்பொழுது கேட்டார் அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அரஐத்த, எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள், இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டு விட்டால், துகஃபரு அன்னி ஹதாயாய, என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு மன்னிக்கப்படுமா, மன்னிக்கப்பட்டு விடுமா என்று அந்த நபர் கேட்டார்கள். யார சொல்லலாம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் போரிட்டு நான் மரணித்து விட்டேன்னு சொன்னா, நான் வஃபாத் ஆயிட்டேன்னு சொன்னா என் பாவம்லாம் என்னை விட்டு போயிருமா யார சொல்லலாம்? நான் அந்த உலகத்துல செய்த எல்லா பாவங்களும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விடுமா என்று அந்த நபர் கேட்கிறாங்க. அப்போ ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அந்த நபருக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம், ஆமாம், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும். இந்த உலகத்துல என்ன பாவம்லாம் செஞ்சியோ அந்த பாவம்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில நீ ஷஹீதானதுக்கு பின்பு, நீ போர் செய்து நீ ஷஹீதாய் உயிர் தியாகம் செய்ததற்கு பின்னால் எல்லா பாவம் மன்னித்து விடும். எப்படி? இந்த குத்தில் தபி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையில் நீ கொல்லப்பட்டு விட்டால், அந்த இன்னும் நீயாகிறவன், சாபிருன் பொறுமையாளனாக, முஹ்தசிபுன் நன்மையை கணக்கிடக்கூடியவனாக நீ ஆக இருக்கின்றாய், முக்பிலுன் இன்னும் நீ முன்னேறக்கூடியவனாக முன்னேறி செல்பவனாக நீ ஆகியிருக்கிறாய், கைரு முதுபிரின் புறமுதுகு காட்டாதவனாக, அதாவது போர்க்களத்தை விட்டு பயந்து திரும்பி விடாதவனாக நீ ஆக இருக்கின்றாய் என்று சொன்னால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நீ போரிட்டா அது எந்த நிலையில நீ இருக்கணும்? நீ பொறுமையான நிலையில் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு நீ பொறுமை, எந்த ஒரு கோபம் கொள்ளாமல் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தரக்கூடியவனாக இருப்பான். நம்ம அவசரப்படக்கூடாது என்று நீ பொறுமை காத்து நீ இருக்கக்கூடியவனாக நீ ஆகும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா உனக்கு எல்லா பாவம் மன்னித்து தருவான். இன்னும் முஹ்தசிபுன், நீ நன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவனா இருக்கணும். அப்போ அந்த போரின் மூலமாக உயிர் தியாகம் செய்யும் பொழுதும் கூட நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரணும், நம்ம நன்மையை எதிர்பார்த்து செய்யறோம். அல்லாஹு தஆலா இந்த போர்ல நான் போரிட்டு அல்லாஹ்விற்காக வஃபாத்தானன்னு சொன்னா எனக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் அல்லாஹு தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அப்படி நன்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பவனாகவும் நீ ஆகணும். இன்னும் முகபிலுன், அந்த போர்ல முன்னேறி செல்பவனாக இருக்கணும். அந்த போர்ல ஒதுங்கி ஒதுங்கி சேஃபா, அந்த சேஃபா பாதுகாப்பா இருந்துட்டு அந்த போர் செய்யறது அது போல இல்லாம முன்னேறி செல்லணும். எதிரிகளை தாக்கும் விஷயத்துல நீ முன்னேறி சென்று அவர்களை கொன்று குவிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில முன்னேறி செல்லக்கூடியவனாக இருக்கணும். பின்னேறி செல்வார்கள் இல்லையா, பிரமுதுகு காட்டி பயத்துல ஓடுவார்கள் இல்லையா, அவர்கள் அல்லாத ஒரு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலையில் நீ ஆகியிருக்கணும். அப்படி ஆகும் பட்சத்தில் உனக்கு எல்லா பாவமும் உன்னுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்ப இந்த விஷயத்தை தான் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அடுத்து பாருங்க, சும்ம பிறகு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைஃப குல்த, எப்படி நீர் கேட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஓ, நீங்க எப்படி கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வியை திரும்ப கேளுங்க, அந்த கேள்வியை நீங்க திரும்ப என்னிடத்துல கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்கிட்ட மீண்டும் சொன்னார்கள். அப்போ கால, அந்த நபர் கூறினார், அராயித்த, நீங்கள் அறிவித்து தாருங்கள்,
இது குதில் தூ ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டு விட்டால், அதுகஃபிர அதுகஃபரு அன்னி ஹத்வாயாய, என்னுடைய பாவங்கள் என்னை விட்டும் மன்னிக்கப்பட்டு விடுமா, மன்னிக்கப்படுமா என்று அந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டாங்க. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப இந்த கேள்வியை திரும்ப அவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே திரும்ப கேட்ட உடனே அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது கூறினார்கள், நஅம், ஆமாம், உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு போயிரும்பா. இப்படிப்பட்ட நிலையில அந்த சாபிர், இன்னும் நீயாகிறவன் பொறுமை காக்கக்கூடிய நிலையில நீ ஆக இருக்கிறாய். பொறுமையாளனாக இருக்கும் நிலையில் முஹ்தசிபுன், நீ நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், முக்பிலுன், முன்னேறி செல்பவனாக, கைரு முதுபிரின், பின்னேறி செல்பவர்கள் இல்லாமல் பிறமுதுகு காட்டிக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் அல்லாத முன்னேறி செல்லக்கூடியவனாக நீ ஆகும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா கடைசியா ஒரு விஷயத்த சொன்னாங்க, இல்ல தைன, கடனை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான் என்பதாக சொன்னார்கள். அப்போ உன் வாழ்நாள்ல நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வச்சிருக்க, கடன் வாங்கியிருக்க, நீ கடன் வாங்கிட்டு நீ இந்த போரில் ஷஹீத் ஆயிட்டேன்னு சொன்னா, நீ பொறுமைசாலியாக இருக்கிற, நன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவனா இருக்க, போரில் நீ முன்னேறி சென்று போரில் போரிட்டவனாக இருக்கிறாய்தான். ஆனால் கடனை தவிர உன்னுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்போ அந்த கடனுக்கான வழியை நீ வழங்கி தரணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த கடன் என்பது என்னது? அது ஒரு அமானிதமாக இருக்கு. அந்த கடன் என்பது ஒரு மனுஷட்ட நம்ம வாங்கிட்டு அந்த கடனை நம்ம கொடுக்காம நம்ம ஏமாத்திட்டோன்னு சொன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு துல்மு, அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமாக, ஒரு அநீதமாக அது இருக்கு. அப்ப கடன் என்பது கரெக்டாக அடைக்கக்கூடிய, அதை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த கடனை நீ வாங்கி விட்டு நீ ஷஹீதாகி விட்டாலும் உன்னுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அந்த கடனுக்கான, அந்த கடனை விற்று சென்ற அந்த பாவம் மட்டும் உனக்கு மன்னிக்கப்படாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தெளிவாக சொல்லி காமித்தார்கள். சொல்றாங்க, இன்ன ஜிப்ரீல, எனவே நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களாகிறவர்கள், காலலி தாலிக்க, இங்க தாலிக்கி என்பதாக போட்டிருக்கிறாங்க நுஸ்ஹா பல, சரிங்களா? தாலிக்க என்பதாக தான் வரணும். இந்த விஷயத்தை, இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ இதன் மூலமா, இந்த வாக்கியத்தின் மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இப்பொழுது நான் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஷரஹ்ல விளக்கி தராங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்கிட்ட பேசியிருக்கக்கூடிய இந்த சமயத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை அறிவித்தார்கள். அந்த செய்தியை தான் உங்களுக்கு நான் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. இது 217வது ஹதீஸ். அப்ப இந்த 217வது ஹதீஸானது இந்த அநீதம் இழைக்குதல், பாவம் கூடாது என்ற இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர் கேட்ட கேள்விக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லி சில கண்டிஷனை வச்சாங்க. நீ பொறுமையாளனாக, நீ நன்மையை ஏவக்கூடியவனாக, போர் செய்து முன்னேறி போர் செய்பவனாக இருக்கும் பட்சத்துல உன்னுடைய பாவெல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இல்ல தைன என்பதாக சொன்னார்கள். கடனை தவிர உன்னுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும்பா. அப்ப கடன் மட்டும் நீ வாங்கிறதா, அதை கரெக்டாக நீ அடைத்திரு, அதை நீ சரியான முறையில் நீ அடைத்து விடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அப்போ கடன் என்பது ஒரு அடைக்காமல் இருப்பது ஒரு பெரிய துல்மாக, ஒரு அநீதமாக இருக்குது.
அந்த அநீதத்தை நீ எப்பொழுதும் நீ செய்து விடாதே. அதனால் நீ கடனை முறையாக நிறைவேற்றி விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அப்போ அந்த கடனை முழுமையாக நீ நிறைவேற்றி நீ ஒஃபாத்தாகிக்குள், உன்னுடைய ஒஃபாத்தாருக்கு உன்னுடைய மௌத்திற்கு முன்னால் அந்த கடனை எல்லாம் நீ முழுமையாக தீர்த்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னார்கள் இல்லையா? அப்ப அந்த கடனை அடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த துலும் என்ற செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தடுத்து இருக்கிறாங்க. இதுவும் அநீதமான ஒரு செயல் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இல்லையா? அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த அநீதம் இழைக்குதல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 216வது ஹதீஸையும் இந்த 217வது ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் அதுல சொல்லப்பட்ட விளக்கங்களையும் விஷயங்களையும் பற்றி நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 218வது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.